தந்தை, மைந்தர், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதமானவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய பேரருளால் நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த காணொளி காட்சி மூலமாய் நடைபெறுகின்ற வழிபாட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதில் பங்கேற்கிற அத்தனை பேரும், காண்கிற உமது பிள்ளைகள் உம்முடைய பேரருளை, ஆசியை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இந்த வழிபாட்டின் மூலமாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்மை போற்றி துதிக்கவும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நடைபெறுகின்ற செப்டம்பர் மாதத்தின் 1ஆம் நாள் வழிபாட்டிலே பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் விசேஷமாய் வேளச்சேரி நல்மேய்ப்பர் ஆலயத்தின் அங்கத்தினர்களையும், தரமணி தூய மார்க்கு ஆலயத்தினுடைய அங்கத்தினர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களிலும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. நம்முடைய வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலைகளில் 367வது பாடலை பாடுவோம். பாமாலை 367. இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையால் ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்கள் வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதேபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் ஒன்றாக இணைந்து உலகத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அது செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுநாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானுடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வேத பாடம் வாசி கேட்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசி கேட்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8 முதல். யூதாவே, சகோதரால் புகழப்படுவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதுக்குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதியின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் என்றார் என்பது. ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏசாயா
41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். For I am the Lord your God who takes hold of your right hand and says to you, do not fear, I will help you. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த 9வது மாதத்தின் 1ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 8 மாதங்களும் நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி பாதுகாத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இன்றும் ஆண்டவரே உமது பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்களை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உமது வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் அப்பா. பரலோக மன்னாவினால் எங்களை போஷித்தல், வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 8 மாதங்களை கழித்த நாம் இந்த 9வது மாதமாகிய செப்டம்பர் மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், கர்த்தரை துதிப்போம், போற்றுவோம். ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருந்து நம்மை காப்பதாக. இன்றைக்கு உங்களோடு திருமறையிலே அநேக விசுவாசிகளை பற்றி சொல்லப்படுகிறது. அதிலே ஒருவராகிய பழைய ஏற்பாட்டின் யூதாவை குறித்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் அநேக உதாரணங்களை, முன் உதாரணங்களை கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அவரை பற்றி அதிகமாக சொல்லாவிட்டாலும் சொல்லப்படுகிற நிகழ்வுகள் மிக அற்புதமான நிகழ்வுகள், அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகள். யூதா யாக்கோபு லேயாளின் 4வது மகன். யூதா என்று சொன்னால் பிரைஸ்ட், துதித்தல், புகழப்பட்டவர் என்று அர்த்தம். புகழப்பட்டவர். அவருடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர் வாழ்ந்தார். அவர் பெயருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தார். புகழப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தார். இந்த இஸ்ரவேல் யாக்கோபுடைய புத்திரர்களே இவர் சற்று மூத்தவர், எல்டர். ஜூடா had some admirable qualities in his life. அவருடைய வாழ்க்கையிலே புகழத்தக்க, போற்றத்தக்க சில குணாதிசயங்கள் அமைந்திருந்ததை நாம் ஆதியாகமம் புத்தகத்திலே பார்க்கலாம். Judah early took a leading role among his brothers as is shown by the story of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற அந்த வரலாற்றிலே யூதாவினுடைய பங்களிப்பு, அவர் யோசேப்பை காப்பாற்றுவதற்கு, யோசேப்பினுடைய வளர்ச்சிக்கு, யோசேப்பினுடைய பிற்கால உயர்வுக்கு காரணமாய் அவர் அமைந்திருந்தார். முதலாவதாக யூதாவினுடைய குணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்கள் தவறு செய்த பொழுது அதை சுட்டி காட்டுகிறார், தவறை உணர்த்துகிறார். பாருங்க, யோசேப்பை
அவருடைய மூத்த அண்ணன். மற்ற சகோதரர்களெல்லாம் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது மூத்த அண்ணன் ரூபன் அவர்கள் கொல்ல வேண்டாம், பாழும் குழியிலே போட்டு விடுவோம் என்று சொல்லி ஒரு குழியிலே போட்டு விடுகிறார்கள். யூதாவுக்கு தன்னுடைய தம்பியின் மேலே மிகுந்த கரிசனை வருகிறது. இவனை கொல்ல வேண்டாம் என்று அவர் முடிவெடுக்கிறார். எனவே என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய சகோதரர்களை நோக்கி யூதா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை, இவர் யாரோ அந்நியன் அல்ல, நம்முடைய சகோதரர்கள் ஒருவன், நம்முடைய தம்பி, இவரை கொன்று அவனுடைய இரத்தத்தை மறைப்பதினாலே லாபம் என்ன? அவனை கொன்று போடுறதுனால என்ன லாபம்? நாம் நம்முடைய சகோதரனை கொல்ல வேண்டாம், மாறாக அவனை அந்த வழியாக வருகிற இஸ்மவேல் மக்களுக்கு விற்று போடுவோம். இதோ இஸ்மவேல் மக்கள் வருகிறார்கள், அவரிடத்தில் விற்று போடுவோம், வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அது மட்டுமல்ல, நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும், அது சொல்கிற வார்த்தை பாருங்க, யூதா சொல்லுகிற வார்த்தை, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றார். அப்பொழுது யூதா சொன்ன அறிவுரையை அவருடைய சகோதரர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் அங்கே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. யூதா தன்னுடைய சகோதரனுடைய உயிரை காப்பாற்றுகிறார். பாருங்க, அவன் சகோதரர் யூதா சொல்லுக்கு இணங்கினார்களாம், யூதா சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலே யோசேப்பு காக்கப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். அருமையானவர்களே, அடுத்தது இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் எல்லாம் பஞ்சத்திலே அடிபட்டு, இங்கே யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தப்பட்டு அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறார், எல்லோரையும் போஷிக்கிறார், பஞ்சத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தானியத்தை, உணவை கொடுக்கிறார், உணவுப் பொருட்களை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுது இவர்கள் வருகிறார்கள், எகிப்துக்கு வருகிறார். பார்வோனுடைய அதிகாரியாக இருக்கிற யோசேப்பினிடத்துக்கு வருகிறார்கள் அவருடைய அண்ணன்மார்கள். இவரை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தவர்கள், படுகொழியிலே போட்டவர்கள், பிறகு விற்று போட்டவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது யோசேப்பு வந்திருக்கிறவர்கள் தங்களுடைய அண்ணன்மார் என்பதை புரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தம்பி பென்யமீன் அவரை அழைத்து வரும்படி சொல்லுகிறார். ஒரு பெரிய இக்கட்டு இவர்களுக்கு. இவர்கள் மீண்டும் வருகிறார்கள், தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வருகிறார்கள். யாக்கோபினிடத்தில் சொல்லுகிறார்கள், பென்யமீனை அனுப்பும்படி கேட்கிறார்கள். யாக்கோபு மறுக்கிறார். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே யோசேப்பை நான் இழந்து விட்டேன், நான் இந்த மகனையும் இழக்க தயாராக இல்லை என்று சொல்லி மறுக்கிறார். அப்பொழுது யூதா தன்னுடைய தகப்பனிடத்திலே பக்குவமாய் பேசுகிறார். 43ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 8, 9 வசனங்களை பார்க்கின்ற பொழுது 9ஆம் வசனத்திலே யூதா சொல்லுகிறார் அப்பாவினிடத்திலே, அவனுக்காக, என் தம்பி பென்யமீனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், நான் அதை பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன், அவனுடைய உயிருக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் அந்த குற்றம் என்மேல் சுமருவதாக. நான் உத்தரவாதம், அந்த மக்கள் காக்கப்பட வேண்டும், தன்னுடைய தம்பி அழைத்து கொண்டு போய் பத்திரமாய் நான் கொண்டு வருவேன், அழைத்து வருவேன். அப்படி அழைத்து வராவிட்டால் நான் தான் அந்த குற்றம் செய்தவனாக மாறுவேன். எனவே
அவர் பரிந்து பேசுகிறார். தன்னுடைய தம்பியை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் கேட்கிறார். யோசேப்பு இஸ்ரவேல் மக்களை, அதாவது யாக்கோபினுடைய பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக அவர்களை யோசேப்பு பென்யமீனை நிறுத்திக் கொள்ள நினைக்கிறார். அப்பொழுது யூதா யோசேப்பினிடத்திலே மீண்டும் பரிந்து பேசுகிறார். 44ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அதை தொடர்ந்து 33ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், பென்யமீனுக்கு பதிலாக நான் அடிமையாக இருக்கிறேன், பென்யமீனை அனுப்பிவிடுங்கள், என்னுடைய தகப்பனிடத்தில் போகட்டும், நான் வாக்கு கொடுத்து அழைத்து வந்திருக்கிறேன், எனவே அவனுக்கு பதிலாக நான் பதிலாளாக அடிமையாக உம்மிடத்தில் தங்கி பணி செய்வேன் என்று சொல்லி மன்றாடுகிறார். யூதாவின் பேச்சை கேட்டு யோசேப்பு மனமுடைந்து அழுதாராம். தன்னுடைய சகோதரன் யூதாவை நினைத்திருப்பார், யோசித்திருப்பார். அன்றைக்கு படுகொழியில் இருந்த என்னை காப்பாற்றி, உயிரை காப்பாற்றி இந்த பார்வோனிடத்தில் வருவதற்கு உதவியாயிருந்தவர் யூதா. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்கள் யூதாவிலே அப்பொழுதே வெளிப்படுகிறது. இந்த மனுக்குலம் அழிந்து போகாதபடி அவர்களை, பாவ படுகொழியில் இருக்கிறவர்களை மீட்டு எடுத்து இரட்சிப்பின் ஆடையை தரித்து அவர்கள் வாழும்படியாய் செய்தவர் ஆண்டவர். அதுபோல யோசேப்பை யூதா காப்பாற்றி உயர்த்தினார் ஆண்டவர். இரண்டாவது, யோசேப்பை அழைத்து செல்ல வேண்டும், யோசேப்பினிடத்தில் தன்னுடைய தம்பியை பென்யமீனை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தகப்பனிடத்திலே பரிந்து பேசுகிறார். நான் உத்தரவாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் பாவம் செய்கிற பொழுது பிதாவினிடத்திலே பரிந்து கேட்கிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும், இவர்களை நான் சரிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். யூதாவினுடைய குணம் அப்பேற்பட்ட குணம். அது மட்டுமல்ல, யோசேப்பினிடத்திலே தன் தம்பியை அனுப்பிவிடுங்கள், நான் அவனுக்கு பதிலாக அடிமையாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் பாடுபட்டார். நம்முடைய ஆக்கினையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நான் என் தம்பிக்கு பதிலாக அடிமையாக இருப்பேன் என்று சொன்ன யூதாவை போல அதைவிட மேலாக, மேன்மையாக ஆண்டவர் நமக்காக, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவரே தன்னை அர்ப்பணித்தார், அடிமையின் கோலம் எடுத்தார். அடுத்ததாக யூதாவினுடைய குணத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் யோசேப்பிடத்தில் வந்து விடுகிறார்கள். எல்லோரும் வருகிறார்கள், அந்த குடும்பமே வருகிறது. 46ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படுகிறது. அப்படி வருகிற பொழுது இந்த மக்கள், தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய சகோதரனுடைய குடும்பமும் எகிப்திலே எங்கே தங்கி இவர்கள் நிரந்தரமாய் வாழலாம் என்று சொல்லி யோசேப்பு நினைக்கிற பொழுது, ஒரு செழிப்பான நாட்டை, தேசத்தை அந்த எகிப்திலே அவர் கண்டுபிடிக்கிறார்.
கோசேன் என்கிற ஒரு நாடு. அந்த நாட்டை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த கோசேன் நாட்டிற்கு எல்லோரும் போகிறார்கள். யாக்கோபும் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் போகிறார்கள். அப்படி போகிற போது ஆதியாகமம் 46:28 யாக்கோபு யோசேப்பை சந்திப்பதற்கு முன்னதாக இந்த கூட்டம் போகிறது. அதில் முதன்மையானவராக முன்பாக கோசேனுக்குள்ளே எங்களை அழைத்து செல் என்று சொல்லி, யோசேப்பினிடத்தில் எங்களை அழைத்து செல் என்று சொல்லி யூதாவை முன்னாக அனுப்புகிறார். யாக்கோபுக்கு மிகவும் நம்பிக்கையான பிள்ளையாக யூதா இருந்தார். எனவேதான் யூதாவை முன்னே அனுப்புகிறார். நீ முதலாவது போ, நாங்கள் பின்தொடர்ந்து வருகிறோம். யூதா யாக்கோபையும் அவருடைய சகோதரர்களையும் யோசேப்பினிடத்திலே ஒன்றாக இணைத்தார், ஒன்று சேர்த்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்திலே மரித்து கொண்டிருந்த மக்களை தன்னுடைய இரத்தத்தினாலே சிந்தி சிலுவையிலே பாடுபட்டு இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கினார் இல்லையா? ஒன்று சேர்த்தார். யூதா அப்படிப்பட்ட பணியை அன்றைக்கே செய்தார். தன்னுடைய சகோதரனாகிய யோசேப்பினிடத்திலே மற்ற சகோதரர்களையும் தன்னுடைய தகப்பனையும் கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆற தழுவி தன்னுடைய சகோதரர்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அழுது முத்தமிட்டு யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் கூட நம் மீது அந்த அளவுக்கு, அதைவிட மேலான அளவுக்கு அன்பு பொழிகிறவராக இருக்கிறார். நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். நம்மை பிதாவோடு ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும். நிறைவாக இப்படிப்பட்ட குணங்கள் அடங்கிய யூதாவை தன்னுடைய கடைசி காலங்களில் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிற பொழுது யூதாவை மிக சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார். ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் given to him அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 49:8-12 அங்கே யாக்கோபு யூதாவை பார்த்து சொல்கிறார். 49:8 யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாரை விட உன்னை நான் அதிகமாய் புகழுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் உன்னுடைய குணங்கள் அவ்வளவு மேன்மையான குணங்கள். அவரை சொல்லுகிறார். யாக்கோபு ஆசீர்வதிக்கிற பொழுது யூதா பாலசிங்கம், சிங்கக்குட்டி. பெற்றோர், தகப்பன், அப்பா அம்மா சொல்லுவாங்க தன்னுடைய பிள்ளைகள், அருமையான பிள்ளைகளை பார்த்து ஏன் பிள்ளை சிங்கக்குட்டி என்று சொல்வார்கள். அப்படி யூதாவை போற்றுகிறார் யாக்கோபு, ஆசீர்வதிக்கிறார். 49 ஆதியாகமத்திலே 10 அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 49:10 மிக முக்கியமான ஒரு வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை அவரே முன்னறிவிக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதத்தை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த யூதாவை ஆசீர்வதிக்கிற போது சொல்லுகிறார், சமாதான கர்த்தர் வருகிற வரையிலும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. அந்த யூதாவினுடைய வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யூதாவினுடைய வம்சத்திலே தான் தாவீது பிறந்தார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்தார். உங்களுக்கு தெரியும், இயேசுவை அழைக்கிற பொழுது யூத ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யூதாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். யூதா
தன்னுடைய சகோதரன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்தினார். தன்னுடைய சகோதரனுடைய உயிரை காப்பாற்றினார். யூதா தன்னுடைய தகப்பனிடத்திலே தம்பி பென்யமீனை அனுப்பும்படி அவருக்காக, பென்யமீனுக்காக தன்னை உத்தரவாதம் என்று சொல்லி பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக யோசேப்பினிடத்திலே பென்யமீனை மீண்டும் தன்னுடைய தகப்பனிடத்தில் அனுப்பும்படி கேட்கிற பொழுது, நான் வேண்டுமானால் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், என் தம்பியை அனுப்புங்கள் என்று சொல்லி அங்கே கெஞ்சுகிறார். நிறைவாக கோசேன் நாட்டிலே தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் முன்னடத்தி யோசேப்பினிடத்தில் ஒப்புரவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, யூதாவினுடைய குணங்களை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எப்படி யூதாவை யாக்கோபு ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறி மேன்மைப்பட்டதோ, அதுபோல இந்த குணங்களை பெற்றவருடைய குடும்பம், வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோத்திலிருந்து எழுந்தருளினார். பரமணத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் கீர்த்தனைகளில் 17வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 17.
ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு வாரும். எங்களுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு துணையாயிரும், எங்களை காப்பாற்று. ஆண்டவரே, இந்த காணொளி காட்சி மூலமாய் உம்மை துதித்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய திருச்சபை ஆசீர்வதியும். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நீர் ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சுகமாய் நலமாய் ஜீவனோடு பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய தொற்று வியாதியிலிருந்து உலகத்தையே காப்பாற்றுங்கப்பா. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றுங்க. இனி அது தொடர்ந்து வராதபடி நீர் தடுத்து நிறுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த தொற்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை, இராணுவத்தினரிடம் எல்லோரையும் காப்பாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீர் ஆசீர்வதி. அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு பதிலளிக்கிறார்கள். தகப்பனே, தேவையில் இருக்கிறவருடைய தேவைகளை சந்திக்கிறார்கள். பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு நீர் தாமே பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவீராக. சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள் சமாதானத்தை தருவீராக. நாங்கள் யூதாவை போல வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் மட்டுமல்ல என்னுடைய சந்ததியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உமக்கே மகிமுண்டாகட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.